இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் கண்டிச்சு அறிக்கை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம், நாங்க ஃபாலோ பண்றோம், மானிட்டர் பண்றோம். இப்ப இதெல்லாம் மானிட்டர் பண்றோம் கூடுதலா சேர்ந்து இருக்காரு. அதனால தான் அவருடைய வேதனையை பகிர்ந்துக்கினாரு. எல்லாருக்கும் வேதனை இல்லாம இல்ல. அதிமுக காரன் இறந்தாலும் எந்த கட்சி சார்ந்து இருந்தாலும் நாங்க கண்டிக்கிறோம், வருத்தப்படுறோம். இது கொலை தான். காவல்துறை இன்னும் கடுமையான கட்டுப்பாட்டுடன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் சொல்றோம். நான் குற்றம் பண்றோம், சரி நீங்க பண்ணிட்டு போப்பான்னு எந்த கட்சியாவும் சொல்லுமா? நாங்க போராடிட்டு இருக்கோம். இருங்க சார், நாங்க வளர்ந்து வந்ததே போராட்டத்தில் வளர்ந்து வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீங்க கேட்கல, நீங்க போராடலன்னா என்ன அப்படி அநியாயமா இருக்காது? இது அநியாயமான கேள்வி. இது அதுக்கு சார் சார் அப்படிலாம் அப்படி ஏங்க, இப்ப காலையில தற்கொலை பண்ணிச்சு, முதல் நாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது, வன்மையா கண்டிக்கிறோம் சொல்லியிருக்கோம். ட்வீட் போடுறோம், அறிக்கை கொடுக்கிறோம், பேசுறோம், உங்ககிட்ட சொல்றோம், உங்க சார்பாக சொல்றேன், இதை வன்மையா கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். இதுவெல்லாம் ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தில் இருக்கோம் நாங்க. அது எந்த சாதி ஆகட்டும், எந்த சமூகமாகட்டும், எந்த மதமாகட்டும், சட்டத்தை ஒருத்தன் கையில் எடுக்கிறான்னா நீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு தான் சொல்றோம். இல்லைன்னா மாற்று கருத்து இருக்கு. எந்த மனிதனுக்கும் ஒரு அநீதி நடக்குதா தட்டி கேட்க மாட்டானா அது எப்படி சரியா இருக்கும்? எல்லா மனிதனும் தட்டி கேட்டு தான் இருக்காங்க. நாங்க 140 ஆண்டுகால அரசியல் கட்சி, எல்லா விஷயத்திலும் நாங்க தலையிடுறோம். மக்கள் பிரச்சனைல உடனே போராட்டத்தில் இறங்குறோம். இதை விட்டு நீங்க எப்படி கடிச்சியா நீங்க குதறல? நீங்க எடப்பாடி மாரி பேசுங்க, நீங்க அண்ணாமலை மாரி பேசுங்கன்னா எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கேரளாவில் எப்படி நடக்கும் உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல தேவை, பக்கத்தில் இருக்க ராஜேஷ் சொல்லுவாரு, ஒரு பிரச்சனை எதிர்கட்சியா இருக்கும் போது எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுவாங்கன்னு நான் சொல்றேன், அவரே சொல்றாரு. சரி, ரைட், நெக்ஸ்ட். முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் எண்ணிக்கை முடிவாகப்பட்டது. 16, 14, 14 2 தோழமை கட்சிகள் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. தொகுதிகளை எடுக்கிறதுல சில தொகுதிகளை விட்டு கொடுக்க சொல்றாங்க, தொகுதிகள் அவங்க வேணும்ன்றாங்க. இது இன்னும் முடிஞ்சு 3 மணிக்குள்ள நாமினேஷன் ஃபைல் பண்றாங்க. நெக்ஸ்ட் முடிஞ்சிடும். இன்னும் விரைவில் கொடுத்துட்டோம். அது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தலைமையில் எல்லா மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. அது எல்லா ஆய்வறிக்கையும் வந்த பிறகு மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் மேனிபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி நாங்கள் தருவோம்.